தெரு விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் நலனில் மக்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். செல்லப்பிராணிகளை வளர்ப்பது ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாக இருப்பதுடன் தெருக்களில் வாழும் விலங்குகளின் உயிரை பாதுகாப்பதும் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இன்று 17 பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமான பெட் எக்ஸ்போ 2026 கண்காட்சியின் தொடக்க விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் கால்நடை மருத்துவ சேவை தொலைநோக்கு பார்வையுடன் தொடர்ந்து முன்னேறி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. விகாரைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் சிறிய நாய்க்குட்டிகள் மற்றும் பூனைக்குட்டிகளை கைவிடுவது நாட்டில் தவறான பழக்கமாக மாறியுள்ளது. தெருவிலங்குகள் மீது மக்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். மேலும் விலங்கு நலன் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதால் விலங்குகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அரசுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அண்மையில் இலங்கையை சேர்ந்த ஒரு சிறுமிக்கும் ஒரு முள்ளம்பன்றிக்கும் இடையிலான அபூர்வமான பாச பிணைப்பு தொடர்பான விடயம் உலகளவில் கவனம் பெற்றது. செல்ல பிராணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவு குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. விலங்குகளுடன் வாழ்வதன் மூலம் குழந்தைகளிடம் இரக்கம், அன்பு, கருணை போன்ற மனிதநேய பண்புகள் இயல்பாகவே வளர்க்கப்படுகின்றன.